எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பேசியது சர்ச்சையான நிலையில் அவரை விசாரணைக்காக தஞ்சாவூர் காவல்துறையினர் தஞ்சாவூருக்கு அழைத்து சென்று கொண்டிருக்கின்றனர். தற்போது அவரை அழைத்து செல்லக்கூடிய பாதைகள் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராஜகுமரன் மீண்டும் இணைப்பில் உள்ளார். ராஜகுமரன், முழுமையான விவரங்களை பதிவு பண்ணலாம். ஒரு ஆபாச உள்ளடக்கத்தை மின்னணு முறையில் பரப்புதல் உள்ளிட்ட சட்டப்பிரிவுகளும் கூட பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. இரட்டை அர்த்தம் கொண்ட பேச்சின் மூலமாக ஒருவரை காயப்படுத்துவது உள்ளிட்ட அந்த ஒரு சட்டப்பிரிவும் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது என்பதையெல்லாம் பார்க்கின்றோம். பகைமை, கலவரத்தை தூண்டக்கூடிய நோக்கத்திலே செயல்படுதல் உள்ளிட்ட வழக்கு பிரிவுகளும் கூட அச்சுறுத்தல் விடுக்கும் வகையிலே பேசியது என்ற அடிப்படையிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. தமிழ்நாட்டினுடைய பல்வேறு இடங்களிலும் திமுக இன்றைக்கு போராட்டம் நடத்தி இருக்கின்றது. ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டவர்கள் எல்லாம் கைது செய்யப்பட்டு அங்கே அருகில் இருக்கக்கூடிய மண்டபங்களில் தங்க வைக்கப்பட்டார்கள். இதே போன்று கரூர், ஈரோடு, திருப்பூர் உள்ளிட்ட இடங்களிலும், கோயம்புத்தூர் போன்ற பகுதியிலும் கூட போராட்டம் நடைபெற்றிருந்தது. மதுரை, திருச்சி என்று பல்வேறு இடங்களிலும் தமிழகத்தினுடைய முக்கிய பகுதிகள் அனைத்திலுமே கூட திமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். உதயநிதி ஸ்டாலின் பேசியதில் அப்படி ஒன்றும் பெரிய தவறு இல்லை என்பதாகத்தான் ஆர்.எஸ். பாரதி உள்ளிட்டவர்கள் விளக்கம் அளித்திருக்கின்றார்கள் என்பதையும் பார்த்தோம். இதெல்லாம் தமிழ்நாட்டு அரசியலில் காலங்காலமாக பேசப்பட்டு வரக்கூடிய நடைமுறைதான் என்ற அடிப்படையிலே விளக்கம் அளித்திருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் கூட்டத்தில் இருந்தவர்கள் சொன்ன கருத்து தான் அதற்கு ஒரு பதில் கருத்தாகத்தான் உதயநிதி பேசியிருந்தார் என்பதை போன்ற ஒரு தகவலை எல்லாம் ஆர்.எஸ். பாரதி உள்ளிட்ட திமுகவினுடைய மூத்த நிர்வாகிகள் சொல்லியிருந்தார்கள். திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினும் கூட தன்னுடைய அறிக்கையின் மூலமாக அதிகப்படியான ஆணவ போக்கு நல்லதற்கு அல்ல என்பதை போன்று தமிழக வெற்றி கழக அரசுக்கு தன்னுடைய எச்சரிக்கையை இன்றைக்கு தெரிவித்திருந்தார். துரைமுருகன் உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகள் பலரும் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினை சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த நிலையில்தான் சாலையிலே உதயநிதி ஸ்டாலின் அழைத்து செல்லப்படக்கூடிய வாகனத்திற்கு அருகில் யாரும் வந்துவிடாத வகையில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது. திருச்சி பால்பண்ணை பகுதியை அவருடைய வாகனம் சென்றடைந்திருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். இங்கிருந்து திருச்சி சாலையில், தஞ்சாவூர் சாலையிலே அவர் செல்ல இருக்கின்றார். தஞ்சாவூர் சாலை பகுதியிலே அவர் தொடர்ந்து பயணிக்க இருக்கின்றார் என்பதையும் பார்க்கின்றோம். கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்திற்கு பயணம் செய்துதான் அந்த தஞ்சாவூர் காவல் நிலையத்தை சென்றடைய முடியும். அது மட்டுமல்லாமல் தஞ்சாவூர் கிழக்கு காவல் நிலையத்திலேயே விசாரிக்கப்பட வாய்ப்பு இருக்கின்றதா அல்லது வேறு எங்கேனும் கொண்டு செல்லப்பட்டு தஞ்சாவூரிலே விசாரணை நடைபெறுமா என்ற ஒரு கேள்வியும் இருக்கின்றது. அல்லது இன்று நெடுநேரம் ஆகிவிட்டது, இரவு நேரம் ஆகிவிட்டது, நீதிமன்றம் கூட வலியுறுத்தலை சொல்லி இருக்கின்றது. அதாவது நீதிமன்ற அறிவுறுத்தல் அடிப்படையிலே இன்றைக்கே விசாரித்து விடுவிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றது. எனவே இன்றைக்கு அவரை அனுப்பிவிட்டு மீண்டும் சம்மன் வழங்கி காவல்துறையினர் காவல் நிலையம் வரவழைத்து விசாரிப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கின்றதா என்ற கோணத்திலும் கூட பல்வேறு கருத்துகள் பேசப்பட்டு வருகின்றன சட்டப்பூர்வமாக. எனவே காவல்துறையினர் இது போன்று வழக்குகள் வரும்பொழுது காவல்துறையினர் எடுக்கக்கூடிய முடிவுதான் முக்கியத்துவம் கொண்டதாக இருக்கும். அதற்கு உடன்பட்டு தான் ஆக வேண்டும் என்ற அடிப்படையிலே இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவரான உதயநிதி ஸ்டாலினிடம் என்ன மாதிரியான கேள்விகள் எல்லாம் கேட்க போகின்றார்கள், அந்த கேள்விகள் அடிப்படையிலே எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தொடர்பாக நீதிமன்றத்திற்கு மேலும் ஏதேனும் வழக்குகள் தாக்கல் செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றதா என்பதும் தெரிய வரும். இப்பொழுது திருச்சி தஞ்சாவூர் தேசிய நெடுஞ்சாலை இணையக்கூடிய பால்பண்ணை பகுதியை சென்றடைந்திருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலினுக்கு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய திமுக நிர்வாகிகள் சாலையிலே நின்று வரவேற்பு வழங்கி இருக்கின்றார்கள். ஏனென்றால் திருச்சியை பொறுத்தவரை முன்னாள் அமைச்சர் கே.என். நேருவினுடைய சொந்த மாவட்டம். திமுக அங்கு வலிமையாக ஒரு காலத்தில் இருந்தது. ஆனால் இந்த தேர்தலில் தாவேகா திமுகவை பல இடங்களில் படுதோல்வி அடைய செய்த மாவட்டங்களில் ஒன்றாக திருச்சி மாவட்டம் மாறியிருந்தது. குறிப்பாக கிட்டத்தட்ட ஒரு சில ஆயிரம் வாக்குகளுக்கு உள்ளாகத்தான் கே.என். நேரு உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகள் கூட திருச்சியில் வெற்றி பெற முடிந்திருந்தது. சில அமைச்சர்களாக இருந்தவர்களும் வெற்றியை தவறவிட்டிருந்தார்கள். தாவேகா பெரிய அளவில் வெற்றி பெற்ற மாவட்டங்களில் ஒன்றாக திருச்சி மாவட்டமும் இடம்பெற்றிருந்தது. என்றாலும் திருச்சி பல ஆண்டுகளாக திமுகவிற்கு செல்வாக்கு கொண்ட ஒரு மாவட்டமாக இருந்து வரக்கூடிய நிலையில் திருச்சி வழியாக செல்லக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினை பலரும் திமுகவை சார்ந்தவர்கள் சாலை ஓரம் நின்று வரவேற்றிருந்தார்கள். கோவையில் எல்லாம் பேருந்தை வழிமறித்து திமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்ட அந்த காட்சிகளை காண முடிந்தது. குறிப்பாக ஆர்.எஸ். பாரதி கூறியதை போன்று அப்படி என்ன பெரிய அவதூறாக பேசிவிட்டார் என்பதை போன்ற கருத்துக்களை திமுகவினர் பரவலாக சமூக வலைதளங்களில் எழுதுவதையும் பார்க்க முடிந்தது. நேற்று அவர் பேசியிருந்த கருத்துக்கள், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசியிருந்த அந்த கருத்துக்கள் காவிரியிலிருந்து தண்ணீரை பெற்று வர வேண்டும் என்ற ஒரு ஆதங்கத்தோடு சொல்லப்பட்ட கருத்தாகத்தான் திமுகவை சார்ந்த பலரும் கூட பதிவு செய்து வருகின்றார்கள். அதன் அடிப்படையில் தான் திமுகவினுடைய மகளிர் அணியை சார்ந்தவர்கள் கூட நிறைய பேர் இன்றைக்கு இந்த கைது சம்பவத்திற்கு எதிர்வினை ஆற்றியிருந்தார்கள், எதிர்ப்பு தெரிவித்திருந்தார்கள். திருச்சியை பொறுத்தவரை இப்பொழுது திருவெரும்பூர் பகுதியை கடந்து
எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பயணிக்கக்கூடிய அந்த காவல்துறை வாகனம் சென்று கொண்டிருக்கின்றது. இன்னும் ஒரு 45 நிமிடங்களில் தஞ்சாவூர் புறவழிச்சாலை புறநகர் பகுதியை சென்றடைந்த பிறகு அங்கிருந்து தஞ்சை கிழக்கு காவல் நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டு அங்கே விசாரணை தொடங்கி நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏற்கனவே திட்டமிடப்பட்ட வழித்தடத்திற்கு மாற்றாக ஒரு புதிய வழித்தடத்தில் மாற்று வழித்தடத்திலே காவல்துறையினர் உதயநிதி ஸ்டாலினை கூட்டிச் சென்றிருக்கின்றார்கள். இவ்வளவு நீண்ட பயணத்தை மேற்கொண்ட பிறகு கிட்டத்தட்ட இப்பொழுது 6 மணி, அதற்கு முன்பாக ஒரு 2 மணி நேரம் முன்பாகவே பயணத்தை தொடங்கி இருந்தார் என்னும் பொழுது 8 மணி நேரத்திற்கு மேற்பட்ட ஒரு பயணத்தை, 8 to 10 மணி நேர பயணத்தை, குறிப்பாக பெரிய அரசியல் தலைவர்கள் பயணிப்பதெல்லாம் சொகுசு கார்களில் பயணிப்பார்கள். ஏசி வசதி இருக்கக்கூடிய கார்களில், அந்த சொகுசாக செல்லக்கூடிய கார்களில் மட்டுமே பயணிப்பார்கள். ஆனால் காவல்துறை வாகனத்திலே 8 மணி நேரத்திற்கு மேலாக எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பயணித்திருக்கின்றார். அந்த வாகனத்தில் ஏசி உள்ளிட்ட எந்த நவீன வசதிகளும் கூட இருக்காது, சொகுசு வசதிகள் அந்த வாகனத்தில் இருக்காது காவல்துறை வாகனத்திலே. அது மட்டுமல்லாமல் காலை அவர் கைது செய்யப்பட்டு அழைத்துச் செல்லப்பட்ட பொழுது வெயிலினுடைய தாக்கம் இருக்கக்கூடிய திசையில் தான் அவர் பயணம் செய்திருந்தார். எனவே அதிகப்படியான அந்த வியர்வை உள்ளிட்டவற்றோடு தான் பயணத்தை எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் மேற்கொண்டிருந்தார். தமிழக அரசியலில் இதுபோன்ற அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் கைது செய்யப்பட்டால் அவர்களை உடனடியாக காவல் நிலையத்திற்கு அழைத்துச் செல்வதில் தாமதம் இருப்பதாக எல்லாம் சொல்லப்பட்டது. கடந்த காலங்களில் உள்ளாட்சி தேர்தல் நடைபெற்ற காலத்திலே திமுக ஆட்சியில் இருந்தபொழுது அதிமுகவை சார்ந்த சில முன்னாள் அமைச்சர்கள் அதுபோன்று சென்னைக்குள் கைது செய்யப்பட்டு அவர்கள் நீண்ட நேரம் குறிப்பிட்ட பகுதிக்கு காவல்துறையினரால் அழைத்துச் செல்லப்படாமல் தொடர்ந்து சென்னைக்குள்ளாக காவல்துறை வாகனம் சுற்றி கொண்டே இருந்தது என்பதை போன்ற விமர்சனத்தை எல்லாம் முன்வைத்திருக்கின்றார்கள். எனவே தமிழக அரசியல் களத்தில் கைது செய்யப்பட்டவர்களை உடனடியாக குறிப்பிட்ட இடத்திற்கு அழைத்துச் சென்று காவல்துறை விசாரிக்காமல் வேண்டுமென்றே சுற்றி வந்து கூடுதல் நேரம் அவர்களை அலைச்சல் கொடுத்தார்கள் என்பதை போன்ற விமர்சனங்கள் எல்லாம் தமிழக அரசியல் களத்தில் பல்வேறு காலகட்டங்களில் பலராலும் சொல்ல கேட்டிருக்க முடியும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.